இதே போல 2023ஆம் ஆண்டிலேயும் ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருந்தது. 2023ஆம் ஆண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் இருந்த அரசாங்கம் செய்த சில சதிகளின் காரணமாக அந்த தேர்தல் நடைபெறவில்லை. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் இந்த பிரதேசத்திலே போட்டி போடும் வேட்பாளர்களுக்கான ஒரு அறிமுக கூட்டம் ஒன்றை நாங்கள் நடத்தியிருந்தோம். நான் நினைக்கிறேன் 2023ஆம் ஆண்டுக்கான அந்த கூட்டம் பெரிய கல்லாத்திலே மிக சிறப்பாக நாங்கள் 2023ஆம் ஆண்டு நடத்தியிருந்தோம். அந்த நேரத்திலே அந்த கூட்டத்தை நடத்தும் பொழுது இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டமானது நாங்கள் பட்டிருப்பு தொகுதிக்கு ஒரு கூட்டமாகத்தான் நடத்தினோம். அந்த கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு நினைவிருக்கும். 2023ஆம் ஆண்டிலே பட்டிருப்பு தொகுதியிலே வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஒரே ஒரு கூட்டம் தான் நாங்கள் நடத்தியிருந்தோம். ஆனால் 2025ஆம் ஆண்டு வரும் பொழுது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஆன வேட்பாளருக்கான அறிமுக கூட்டம் ஒன்றை நடத்தும் அளவுக்கு எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவு பெருமளவாக அதிகரித்திருக்கின்றதை சொல்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது. ஏனென்று சொன்னால் 2025ஆம் ஆண்டிலே இந்த தொகுதிக்கான ஒரு கூட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கான மண்டபம் இந்த தொகுதியிலே இல்லாத காரணத்தினால் ஒவ்வொரு பிரதேச ரீதியாக அதை பிரித்து இன்று மாலையிலே மண்முனை தென்னூரில் பெற்று நாளை காலையிலே பட்டிப்பலை நாளைக்கு மாலையிலே போறது பெற்ற இந்த 3 கூட்டங்களாக இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டங்களை நடத்துகிறோம். ஏன் எங்களுடைய கட்சிக்கு ஆதரவு அதிகரித்திருக்குன்னு சொன்னால் கடந்த காலத்தில் எங்களுடைய செயல்பாடுகளை அவதானித்து கடந்த காலத்தில் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் செய்த மக்களுக்காக குரல் கொடுத்ததை அவதானித்து இந்த பிரதேசத்திலே தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடைய தேவைகளை உணர்ந்து தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை ஒரு சிறப்பான எதிர்காலமாக மாற்றக்கூடிய கட்சி என்றதை 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரும் பொழுது மக்கள் அதிக அளவாக உணர்ந்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் இருந்த பொழுது மட்டக்களப்பு மாத்திரம் இலங்கை தமிழரசு கட்சியோடு இருந்தது என்றதை 2024ஆம் ஆண்டு அந்த இலங்கை வரைவு படத்தை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இதை பார்த்து அரசாங்கம் பெரும் அச்சத்துக்கு மத்தியில் இருக்கிறார்கள். அந்த அச்சத்துக்கு மத்தியில் இருக்கும் காரணத்தை ஒரு வெளிப்பாடாகத்தான் கடந்த ஒரு சில மாதங்களாக இந்த மாவட்டத்திலே இந்த பிரதேசத்திலே நடந்த சில விடயங்களை நீங்கள் அவதானித்தால் அந்த அச்சம் மிக தெளிவாக தெரியும். இந்த பிரதேசத்துக்கு கடந்த காலத்திலே என்பிபிக்கு ஒரு அமைப்பாளர் என்ற ஒருவரை நியமித்திருந்தார்கள். உங்களுக்கு நீங்களும் அறிந்திருப்பீர்கள். என்பிபி அமைப்பாளர் என்ற ஒரு நபர் இந்த பிரதேசத்தில் இருக்கும் பாடசாலைகளுக்கு செல்வது, இந்த பிரதேசத்தில் இருக்கும் வைத்தியசாலைக்குள்ளே போவது, இந்த பிரதேசத்தில் இருக்கும் பிரதேச சபைக்குள்ளே போறது, இந்த பிரதேசத்தில் இருக்கும் போலீஸ் நிலையத்துக்குள்ள போறது, இப்படியெல்லாம் சென்று இந்த பிரதேசத்திலே என்பிபி இல்லாட்டி ஜேவிபி நாங்கள் தான் ஆளுங்கட்சி, நாங்கள் தான் இந்த பிரதேசத்தில் அனைத்து விடயங்களை தீர்மானிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஒரு சில வாரங்கள் அட்டகாசம் செய்திருந்தார். இறுதியாக இந்த பிரதேசத்தில் இருக்க மக்களால் அடியும் வாங்கி வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டு கடைசியில் என்பிபியாலே அவரை திரட்டி விட்டாங்க இந்த பிரதேசத்தை விட்டு. ஏனென்றால் அவர் உணர்ந்து விட்டார்கள் இந்த பிரதேசத்தில் இருந்து இந்த பிரதேசத்திலே தங்களுடைய கட்சிக்கு எந்த ஆதரவும் வரப்போவதில்லை என்றதை உணர்ந்து விட்டார்கள். அண்மையிலே சில விடயங்களை பார்த்திருந்தேன். இந்த குருமன்வேலி மண்டூருக்கான ஒரு பாதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். மகளூர் என்று சொன்னால் குருமன்வேலி அண்மித்த கிராமம். இந்த குருமன்வேலி பாதையை பற்றி 2020ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டு வந்த ஒரு விடயம் தான் இந்த குருமன்வேலி பாதை. 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டிலே இந்த குருமன்வேலி மண்டூர் பாத சேவை இலவசமாக இருந்த பாத சேவைக்கு ஒரு நிதியொன்றை அறுவடை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கிழக்கு மாகாணத்தில் அந்த காலத்தில் இருந்த ஆளுநர் கொண்டு வந்த பொழுது அதுக்கு எதிராக மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் தான் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள். அதனைத் தொடர்ந்து இந்த ஆர்டிடியுடன் நடத்தப்படும் இந்த குருமன்வேலி பாத சேவையை புதிய ஒரு பாதையொன்றை உருவாக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்திலையும் சரி மாவட்ட கூட்டங்களிலும் சரி கடுமையாக வாதிட்டவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள். ஆனால் அண்மையிலே ஒரு பாதை உங்களுக்கு தெரியும், ஒரு பாதை ஒன்றை இறக்குமதி செய்து அந்த பாதையை இந்த பிரதேசத்துக்கு கொண்டு வருவதுன்னு சொன்னால் எவ்வளோ காலம் எடுக்கும் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஆனால் தாங்கள் தான் இந்த பாதையை கொண்டு வந்தோம் என்று சொல்லி தேர்தல் சட்டங்களை மீறி என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்று சென்றிருக்கின்றார். இதெல்லாம் எங்களுடைய மக்களை ஏமாற்றும் வகையான சில விடயங்களாகவே நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த சனிக்கிழமை எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே பார்த்தால் இந்த ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான ஒதுக்கீடுகளுடைய தொகை
2025ஆம் ஆண்டுக்கு வெறும் 51 மில்லியன் ரூபாய் காசு தான் இந்த மாவட்டத்துக்கான ஒதுக்கீடு. 2025ஆம் ஆண்டிலே மட்டக்களப்பு மாவட்டத்துடைய அபிவிருத்தி பணிகளுக்காக NPP அரசாங்கம் மாவட்ட செயலகம் ஊடாக ஒதுக்கிய மொத்த தொகை 51 மில்லியன் ரூபாய் காசு. கடந்த அரசாங்கம் இருந்த காலப்பகுதியிலே நான் தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக மட்டக்களப்பு மாவட்டத்தை 400 மில்லியனுக்கு அதிகமான அபிவிருத்தி பணிகளை நான் தனியாக செய்திருந்தேன். அதிலே இந்த மகளூர் பிரதேசத்திலே மட்டும், மகளூர் பெரும் பிரதேசத்திலே மட்டும், மகளூர் முனை, மகளூர் கண்ணைபுரம், மகளூர் நாகபுரம், மகளூர் 110, 110B அனைத்தும் மகளூரில் இருக்கும் சகல கிராமங்களில் நான் செய்த அபிவிருத்தி மாத்திரமே அந்த காசை விட அதிகமான அபிவிருத்தியை நான் செய்திருந்தேன். இப்போ கடந்த காலத்தில் எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தி பணிகளை நாங்கள் தான் முன்னெடுத்திருந்தோம். மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களை நாங்கள் தான் முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையிலே இந்த காரணங்களால் தான் எங்களுடைய கட்சிக்கு அதிகளவான ஆதரவு மக்கள் மத்தியிலே வந்திருக்கு. அப்போ இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கூட எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய மக்கள் அனைவரும் அணியாக திரண்டு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னத்துக்கு நேரே ஒரு புல்லடி போடுறதின் ஊடாக எங்களுடைய கரங்களை இன்னும் நீங்கள் ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு இந்த இறைவன் தந்திருக்கிறார். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நாங்கள் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்களும் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கும் சில அரசியல் பிரமுகர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாங்கள் சந்தித்திருந்தோம். உண்மையிலே நல்ல காலம் வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுடைய கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள், எங்களுடைய கட்சிக்கு வாக்களித்தார்கள். என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அரசாங்க தரப்பால் சந்தித்த பொழுது அரசாங்க தரப்பால் ஒற்று சிறுபான்மை தமிழ் பேசும் உறுப்பினரை கூட அந்த சந்திப்புக்கு கொண்டு போயிருக்கவில்லை. NPP அரசாங்கத்துக்கு மாத்திரம் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கும் சில நேரம் சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது. என்றால் எங்களுடைய பிரதிகள் இல்லாவிட்டிருந்தால், NPP அரசாங்கத்துக்கு மாத்திரம் வாக்களித்திருந்தால் அனைத்து சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து சென்று பிரதமரை சந்தித்திருப்பார்கள். பாரத பிரதமர் நினைத்திருப்பார், இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் மட்டும்தான் வாழ்றார்கள் என்று சொல்லி. வடமாகாணத்திலே 5-6 ஆசனங்களை NPPக்கு வழங்கியிருந்தார்கள். கிழக்கு மாகாணத்திலேயும் 2 ஆசனங்கள் வழங்கியிருந்தார்கள். மலையகத்திலேயும் கூட அதிகளவான ஆசனங்களை தமிழ் பேசும் உறுப்பினர்களை NPPக்கு மக்கள் வழங்கியிருந்தார்கள். ஆனால் NPP அரசாங்கத்தினால் பாரத பிரதமரை சந்திக்க போகும் பொழுது ஒரு தமிழ் பேசும் சகோதரனை கூட அழைத்து போகவில்லை என்றது இந்த மக்கள் உணர வேண்டும். எங்களுடைய கட்சி இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தபடியினால பாரத பிரதமர் சந்தித்த பொழுது எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த இடத்திலே பேசுவதற்கு முதலாவது சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. எங்களுடைய கட்சியிலே அந்த குழுவிலே சென்றவர்களுடைய வரிசையிலே எங்களுடைய கட்சியின் சார்பிலே கௌரவ சுமந்திரன் அவர்களை நாங்கள் அந்த பேசுவதற்காக 4 பேரும் முணங்கி, கௌரவ ஸ்ரீதரன், CVK சிவஞானம் ஐயா, நான், இவர் 4 பேரும் இணைந்து எங்களுடைய கட்சியின் சார்பிலே நீங்கள் இந்த விடயங்களை பிரதமருடன் முன்வையுங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கும் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு காணுவதை பற்றி ஒரு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு சமஷ்டி அடிப்படையிலே தீர்வு வேணும் என்றதை பாரத பிரதமரிடம் எங்களுடைய கட்சியின் சார்பில் சொல்லியிருந்தோம். வடக்கு கிழக்கிலே எங்களுடைய அபிவிருத்திகள், இந்தியாவுடன் இருக்கும் தொடர்புகளை அதிகரிக்கக்கூடிய வகையான அபிவிருத்திகள், எங்களுடைய பிரதேசங்களில் துறைமுகங்களை கட்டுவதை பற்றி, விமான நிலையங்களை அதிக அளவாக ஒரு பயனடையக்கூடிய வகையாக தர முயற்சிவதை பற்றி நாங்கள் தான் பேசியிருந்தோம். எங்களுடைய பிரதேசத்திலே தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கிறதை பற்றி நாங்கள் தான் பேசியிருந்தோம். இதில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்காமல் விட்டிருந்தால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வெறுமனே அனுராதபுர ஸ்ரீ ஜெயம்புகா போதியினுடைய அந்த நிகழ்வோடு சில நேரம் அந்த விஜயத்திலே அவங்களுடைய கருத்தாக அது இருந்திருக்கலாம். நாங்களும் போனபடியினால் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை ஜனாதிபதி பாரத பிரதமருடன் முன்வைக்கக்கூடியதாக இருந்தது. இதுவே NPP மாத்திரம் இருந்திருந்தால் அவங்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் சார் சொன்னது போல கிளீன் ஸ்ரீலங்காவிலேயும் தமிழர்கள் இல்லை, ஏனைய விடயங்களில் தமிழர்கள் இல்லை, பாரத பிரதமரை சந்திக்கிற அந்த குழுவிலேயும் தமிழர்கள் இல்லை. அவங்களுடைய நிலப்பாடை மாத்திரமே சொல்லிவிட்டு இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இன பிரச்சனை இருக்கின்றதை கூட முற்றாக மூடி மறைச்சிருப்பார்கள். அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு, இதிலே மட்டக்களப்பு மக்களுக்கு நாங்கள் புதிதாக சொல்ல தேவையில்லை, அதிலே மண்முன தென்னிறைப்பேட்டு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சொல்ல தேவையில்லை. அதிகமான மக்கள் எப்படியும் வாக்களிக்க போறது இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பிரதேசத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு போட்டியான ஒரு கட்சியே இல்லை. ஆனால் இந்த தேர்தல் முறையின்படி
தோல்வி அடைகிற கட்சியிருக்கும் சில அங்கத்தவர்கள் கிடைக்கும். அதான் இந்த தேர்தல் முறையினுடைய இருக்கும் ஒரு சிக்கல். அந்த வகையிலே இந்த முறை இலங்கை தமிழரசு கட்சி அனைத்து வட்டாரங்களுமே 80% அதிகமான வாக்குகளை நாங்கள் எங்களோட கட்சிக்கு எடுக்க வேண்டும். நான் சொல்லியிருந்தேன், பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுக்கு வந்த வாக்குகள், எங்களுடைய கட்சிக்கு வந்த வாக்குகள் 96,000 வாக்குகள். இந்த வாக்கு வங்கியை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். எங்களுடைய மாகாண சபை தேர்தல் இலக்காக வைத்துக் கொண்டு எங்களுடைய கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் வாக்கு வங்கியை நாங்கள் 1,50,000 வரைக்கும் மாகாண சபை தேர்தல் வரைக்கும் பொழுது நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஆக குறைந்தது மாவட்டம் முழுவதும் 1,20,000 வாக்குகளாவது இலங்கை தமிழரசு கட்சி எடுத்தால்தான் எங்களுடைய மாகாண சபையிலே கிழக்கு மாகாணத்திலே ஒரு தமிழர் ஒருவரை முதலமைச்சர் ஆக்கும் அந்த கனவை நாங்கள் நிறைவேற்ற முடியும். அதுக்காக நாங்கள் இன்று இருந்து இந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலில் இருந்து நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உழைக்க வேண்டும் என்றதை இந்த இடத்தை சொல்ல விரும்புகிறேன். அதே போலதான் நீண்ட நேரம் பல உரைகளை கேட்டிருக்கிறீங்களா, அந்த காரணத்தில் நான் என்னுடைய உரையை முடிக்கப் போகின்றேன். இங்கே எனக்கு முன்பாக பேசிய பொழுது சில எங்களுடைய இந்த பிரதேசத்தை சேர்ந்த கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் சொன்னதிலே ஒரு சில திருத்தங்களையும் சொல்ல வேண்டும். எங்களுடைய அண்ணன் கேதுராஜா அவர்கள் பேசும் பொழுது சொல்லியிருந்தார், இந்த பிரதேசத்திலே நாங்கள் எங்களுடைய 3 தொகுதியிலே இருந்து 3 பாராளுமன்ற உறுப்பினர், நாங்கள் 3 பேரும் இந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள். இந்த 3 பேரும் இந்த மாவட்டத்திலே அனைத்து மூலமுடுக்களுக்கும் சென்று உழைக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள். 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 3 தொகுதியிலே வாக்களித்த மக்கள் இருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மூவரும் இந்த மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்றதை முதலாவது சொல்ல வேண்டும். அதோடு இரண்டாவது விடயமாக இந்த வட்டாரத்திலே எங்களுடைய ரட்னேஸ்வரி டீச்சர் அவர்களுக்கு 2,500 வாக்குகள் வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதிலேயும் ஒரு திருத்தம், இந்த வட்டாரத்திலே எங்களுடைய காந்தன் சகோதரர் அவர்களுக்கும் ரட்னேஸ்வரி டீச்சர் அவர்கள் இருவருக்கும் 2,500க்கும் அதிகமான வாக்குகளை இந்த மக்கள் வட்டாரத்திலே போட வேண்டும் என்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். சரிதானே ஐயா? பிரச்சனை ஐயா ஓகே தானே? ரைட், சொல்லியாச்சு. அது ஒரு சிறிய ஒரு குறைபாடாக வந்திருந்தது. அந்த வகையிலே இம்முறை எங்களுடைய பிரதேசத்திலே அதிகளவான வாக்குகளை போட்டு இலங்கை தமிழரசு கட்சி இந்த பிரதேச சபையை கைப்பற்றியிருக்கின்றது. ஏனைய கட்சியினுடைய வேட்பாளர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி மாத்திரம்தான் மே மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி என்னுடைய காதுக்கு வர வேண்டும். அதுக்கு இந்த பிரதேசத்திலே இருக்கும் சகலரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் அணியாக சேர்ந்து நாங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய சிறுநேசன் ஐயா சொன்னது போல பாராளுமன்றத்திலே பார்த்து எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்களை பார்த்து ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள் நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கலைக்கக்கூடாது என்று. அவர் சொன்னது பொதுவாக தமிழ் தரப்பை பார்த்து எதிர்கட்சியை பார்த்து சொல்லுவார்கள். எங்களிடம் சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் என்பிபியை தோற்கடித்தோம், பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் மட்டக்களப்பில் உங்களை தோற்கடித்தோம் என்றதை நாங்கள் மிக கம்பீரமாக சொல்றவர்கள் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இந்த தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு நாங்கள் 3வது முறையாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மக்கள் உங்களை தோற்க வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து இந்த மாவட்டத்தை தயவு செய்து நீங்கள் எங்களுடைய கையிலே தாங்கள் வடக்கு கிழக்குடைய அபிவிருத்தியையும் வடக்கு கிழக்குடைய நிர்வாகத்தையும் தமிழ் மக்களுடைய கையிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக தமிழரசு கட்சியுடைய தாருங்கள் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் அவர் சொல்லியிருந்தார். இந்த மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். அந்த வகையிலே நான் எனக்கு அதிகமாக பேசுவதற்கு எதுவும் இல்லை. இதனைத் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் அறிமுகத்துக்கு போகலாம். அந்த வகையிலே இந்த ஒழுங்குகளை செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்ல வேண்டும். மகளூர் வட்டாரத்திலே இருக்கும் வேட்பாளர்கள் எங்களிடம் தாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி கேட்டு வாங்கின ஒரு நிகழ்வு. அந்த வகையிலே மிக சிறப்பாக அந்த நிகழ்வை நடாத்தி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த வகையிலே இன்று இந்த வேட்பாளர்கள் அனைவருக்கும்